நல்லா நினைச்சுக்குங்க, உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய இழப்பு. உங்களை நேசிக்கிறவங்களை இழக்காதீங்க. ஒரு ஒரு காலம் தாண்டதுக்கு அப்புறம் சிலருடைய மனசு கல்லாயிரும்பா. சில கணவனாருடைய மனசு கல்லாயிரும், சில மனைவியினுடைய மனசு கல்லாயிரும். இவருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அப்படிதான், இவருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு கல்லாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் பிரதர், கஷ்டம் சிஸ்டர். எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க சொல்லுங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து 5 நிமிஷம் லேட்டான ஒரு கோவம் வருது? இல்ல இல்ல, ரோட்ல போகும்போது பசிக்குது, ஒரு சாக்லேட் வாங்கி வாயில போட்டு போறீங்க, இல்ல அதே வீட்டுல வரும்போது உடைக்கிறீங்களா? அந்த அளவு உங்களுக்கு கோவம் வருதா? மிஞ்சும் கோவத்தை அக்கிரமமா கோவப்படக்கூடாது, அனாவசியமா கோவப்படாது.